கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு மந்த்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 5 ஸ்டாக் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ மந்த்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் போடுங்க, அதை எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதையும் சொல்லுங்கன்னு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் சர்டன் அமௌண்ட்டை நம்ம வந்து இந்த வீடியோவில் முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போகிறோம். மந்த்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஒவ்வொரு மந்த்தும் நம்ம கண்டிப்பாக ஒரு சீரியலாகவே நம்ம ரெகுலராகவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். எவ்ரி மந்த் ஒரு 50,000 இருக்குது, இல்லை 1 lakh இருக்குதுன்னா நீங்கள் டைவர்ஸ்ஃபை பண்ணி போட போகிறோம். ஸோ அதை டைவர்ஸ்ஃபை பண்ணி போடுறத நம்ம ஒன் மந்த்தோட ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 1 மந்த்தோட அந்த 1 month எண்டில் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம அகைன் போயிட்டே இருக்கலாம். ஒரு சிம்பிளாக இருக்கும், ஒரு ரிஸ்கே எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அது எந்தெந்த ஸ்டாக்குன்னு பார்த்துக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் கெயில் வந்து அதோட ஆல் டைம் ஹை வந்து 242. ஸோ இந்த 242லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது 180, அதாவது 149, 150 வரைக்கும் வந்துட்டு இப்போ அது 183 உங்களுக்கு மந்த்லியில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எங்கல்ஃபிங் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 1 month கேண்டில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நல்ல சப்போர்ட்லேயும் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம உடனே வாங்கிடலாமா அப்படின்னு பார்த்தா தாராளமாக வாங்கலாம். ஸோ அதை இன்னும் ஒரு சின்ன டெய்லியில் நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஓகே, நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம். எஸ்எல் எங்கே வைக்கிறது? எஸ்எல்னு பார்த்தோம்னா நீங்கள் 150 ரூபாயில் எஸ்எல் வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த ஸ்டாக்கு கீழே வந்தனாலும் இந்த 150க்கு கீழே போகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி லோ. கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. மந்த்லியில் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் அப்படின்றப்ப நம்ம கீழே வந்தாலும் கூட நீங்கள் அக்கம்ப்ளீட் பண்ணலாம். என்னை பொறுத்தளவுக்கு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஓகே, இப்போ நம்ம என்ட்ரியை எங்கே கொடுக்கலாம் அப்படின்றத டெய்லியில் நான் இப்போ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ டெய்லியில் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு இந்த பிளாக் கலர் ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு என்ட்ரி, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் டெய்லியில் வந்தால் போதும். ஸோ அப்படி வரும்போது நம்ம என்ட்ரியை கொடுத்துடலாம். ஒருவேளை இது கீழே வந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒன்ஸ் என்ட்ரின்னு பார்த்தோம்னா இதுக்கு மேலே இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே 183க்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம். இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி எடுக்கிறது. அப்படி அதாவது என்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டாக்கு பார்த்துடலாமா? நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் செயில். உங்களுக்கு செயில் வந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 2019 2025 வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன், அந்த ரெட் கலர் பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைனில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த 2021 அப்சைடில் போயிட்டு அங்கேருந்து டவுன் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போவும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்சைடில் போயிட்டு இதே ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட்டு எடுத்திருக்கு. ஓகே, உங்களுக்கு மந்த்லியில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. வித் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எஸ்எல்ல பார்த்துருவோம். எஸ்எல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? எஸ்எல்னு பார்க்கும்போது நம்ம 99 ரூபா எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இது அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, என்ட்ரி நம்ம இப்போ எங்கே எடுக்க போகிறோம்? ஓகே, டெய்லியில் நான் இப்போ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இப்போ நான் என்ட்ரியை நம்ம எங்கே எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம். என்ட்ரின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அதாவது
இந்த ட்ரெண்ட் லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 மேலேன்னு வரும்னு வைங்களேன். ப்ரைஸுன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் 118 ரூபாய்க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் டெய்லியில் பிரிண்ட் ஆனால் நம்ம என்ட்ரியை கொடுத்துடலாம். ஓகே, என்ட்ரி லெவல் இது தான். டார்கெட் அப்படின்றப்ப நம்ம மந்த்லியில் எடுத்துருக்கிறதுனால ஒரு 1 மந்த்து முடிஞ்சோன்னே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாகவே ஒரு 5 ஸ்டாக் நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ மணி தானே கிரியேட் பண்ண போகிறோம். 5 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். 5 ஸ்டாக்கையும் அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறோம், லாஸோ ப்ராஃபிட்டோ. ஸோ ஒரு 5 ஸ்டாக் நம்ம எடுத்து ஒரு 4 ஸ்டாக் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்தாவே நம்ம ஒரு மந்த் ஆன் மந்த் நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா. இந்த பேங்க் ஆஃப் பரோடா அவங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா 2021 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக இந்த ட்ரெண்ட் லைனில் தான். இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் வந்து ஒரு 3 ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்தே இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்து தான் அப்சைடில் போயிருக்கு. ஸோ அப்சைடில் போனதுலேருந்தே நல்ல சரியான ரேலி உங்களுக்கு 50 ருபீஸ்லேருந்து 281 வரைக்கும் அப்சைடில் போயிருக்கு. ஓகே, இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான மந்த்லியில் பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, மந்த்லியில் பிரேக் ஆகிருக்கு. ஓகே, என்ட்ரி எஸ்எல்னு பார்க்கும்போது நம்ம 183 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்ட்ரி நம்ம எங்கேன்னு பார்த்துக்கலாம். எஸ்எல் பார்த்துட்டோம். டார்கெட் உங்களுக்கு 1 மந்த்து தான் நமக்கு. இல்லை இந்த ஸ்டாக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். முக்கியமான விஷயம் இதை நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்குகளை தாராளமாக பை பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நீங்கள் என்ட்ரி நம்ம சொன்ன மாதிரியே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் இதே இடத்துலையே வச்சுக்கிட்டு டார்கெட்டை நீங்கள் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ட்ரி நம்ம பேங்க் ஆஃப் பரோடாவோட என்ட்ரியை எங்கேன்னு பார்த்துடலாமா? டெய்லியில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ட்ரின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே 233க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரியை எடுத்துக்கிடலாம். என்ட்ரியை எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை 1 மந்த் முடிஞ்சோன்னே 1 மந்த் மட்டும் நான் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா 1 மந்தோடு முடிச்சுக்கோங்க. இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை வந்து வாங்க போகிறேன்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன அதே பேட்டர்ன் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2020 5 வருஷமாக இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இந்த ஸ்டாக் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் கலர் ஏரோ பாருங்கள். ஸோ இங்கேருந்து அப்சைடில் போயிட்டு அதாவது 2020 அப்சைடில் இங்கே போயிட்டு அங்கேருந்து அகைன் டவுன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியும் ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறம் மறுபடியும் இதே ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் என்னாச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி கிட்டத்தட்ட 1487 வரைக்கும் போயிட்டு அகைன் இப்போ மறுபடியும் இதே ட்ரெண்ட் லைனில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் மந்த்லியில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, என்ட்ரி நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அதை டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு எப்படின்றத சொல்கிறேன். எஸ்எல்னு பார்க்கும்போது இந்த 976 இல்லை 75 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கில் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரியே ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் இதே ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணலாம். ஓகே, இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ட்ரி ப்ரைஸ் எங்கேன்றதை பார்த்துடலாமா? ஓகே, என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், நான் ஒரு பிளாக் கலர் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஷார்ட் டேர்ம் அப்படின்னா ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் நெஸ்லே இந்தியா எஃப்எம்சிஜி செக்டார். ஓகே, இப்போ என்ட்ரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நான் இப்போ மந்த்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டெய்லியில் இருக்குது. ஓகே, இப்போ மந்த்லியில் பார்க்கும்போது நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இது ஒரு மைனர் ட்ரெண்டுன்னு வைங்களேன். ஸோ கிட்டத்தட்ட இது 2016
இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து எப்போல்லாம் அப் சைடில் போயிட்டு உங்களுக்கு டவுன் சைடில் வருதோ அப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகுது, இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் அப் சைடில் போயிருக்கு. ஸோ இது வெரி வெரி ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டில் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு நல்லாவே ரெக்கவர் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இல்லைனாலும் நம்ம ஏன் இந்த இடத்துல இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எஃப்எம்சிஜி செக்டாரை ரொம்பவே என்ன சொல்கிறது நல்ல கரெக்ஷனில் இருக்குது. கரெக்ஷனில் வந்துட்டு இப்போ தான் ரெக்கவர் ஆகிறதுக்கான ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்றப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை 1 மந்த் ஹோல்டு பண்ணுறீங்களா இருந்தாலும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை வந்து வாங்க போகிறேன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ எவ்வளவு தான் கரெக்ஷன் ஆனாலுமே ஒரு சில செக்டார் வந்து ரொம்ப பெரிய லெவலில் கீழே விழுகாது. அதில் எஃப்எம்சிஜி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் க்ரீன் தான். ஸோ பொதுவாகவே எந்த ஒரு செக்டார் எவ்வளோ வேணாலும் கீழே விழும். ஆனால் எஃப்எம்சிஜி செக்டார் அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப பெரிய கரெக்ஷன் வந்து வராது. நல்ல ஸ்டாக்குகளில் பெருசாக வராது. ஸோ நம்ம கொடுத்துருக்க எல்லா ஸ்டாக்குமே ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டாக். நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகே, இப்போ என்ட்ரியை நம்ம எங்கே எடுக்க போகிறோம்? அதுக்கு முன்னாடி எஸ்எல்ல பார்த்துருவோம். எஸ்எல்னு பார்க்கும்போது 2101 இருக்குது, 101. ஸோ இந்த ப்ரைஸை நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஓகே, என்ட்ரி நம்ம எங்கேன்னு பார்த்துருவோமா? என்ட்ரின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் டெய்லியில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரியை எடுக்க போகிறோம். அதுவரை நம்ம பொறுமையாக இருக்கணும். ஓகே, என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் நம்ம சொன்ன மாதிரியே இந்த வீடியோவில் இந்த வீடியோவோட நோக்கம் 2. ஃபஸ்ட்டு, ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்க போகிறோம், ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை, எனக்கு மந்த் ஆன் மந்த் ஒரு ரிட்டர்ன்ஸ் வரணும், ஒரு 50,000 இல்லை 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா டைவர்ஸ்ஃபை பண்ணி போட போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 செக்டாரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதை எவ்ரி மந்த்து வந்து நம்ம போடுவோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை, அதாவது இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக நான் உங்களோட கமெண்ட்டை வரவேற்கிறேன். நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இனிமே நம்ம வாரத்தில் 3 வீடியோ போட போகிறோம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.